உழைப்பு குறைந்து விட்டது, நடக்கின்ற நடை குறைந்து விட்டது. இங்கே இருக்கின்ற பெண்கள் கூட இதிலிருந்து அங்கு நடக்கணுமா? காலையில வெயில்ல நடக்கணும். எங்க மச்சான் காலையிலேயே 3 மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்க மச்சான் சொன்னாரு, எப்ப வெயில்ல அடுத்த வருஷம்லாம் கூட்டம் குறைஞ்சு போயிருந்தா கோயில்ல, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, காலையில 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடறா காவடிய. நான் சொன்ன நைட்டு 12 மணிக்கே காவடி எடுத்துருவோம் மச்சான், வந்துருங்க. எங்க மச்சான் வந்தாரு, காலையில 10:45 இருக்குமா மச்சான், இருக்காரா? 10:45 மணிக்கு வந்து காவடியை இன்னும் எடுக்கலையா? நான் வந்துட்டேன் நேத்து நைட்ட, எங்க நீடாமலத்துல இருந்துகிட்டு நேத்து நைட்டே நான் வந்துட்டேன், நீங்க இன்னும் காவடி எடுக்கலையான்னாரு. அது நடைப்பயணம். செல்லும் அப்படி மாறி போயிட்டியா? செல்லுக்காக நாட்டுப்புறத்துல ஒரு பாட்டு கொடுத்தாயா, அருமையான பாட்டு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு. மாமியார் கையிலையும் செல்லு செல்லு, சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு. செல்லு பேசி தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறான், அங்கே போஸ்ட் மரம் புளிய மரம் பார்த்து முட்டுறான். செத்தவன் செல்லுலையே 108க்கு தகவல் கொடுக்கிறான். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி கால் பண்ண கடுப்பா பேசுறா, பொண்டாட்டி கால் பண்ண கடுப்பா பேசுறா. செட்டப்பு கால் பண்ணா சிரிப்பா பேசுறா, செட்டப்பு கால் பண்ணா சிரிப்பா பேசுறா. இங்க ஜெயக்குமார் அண்ணன் முகத்தை பாருங்க. இன்னைக்கு சுமதி சோறு போடுமா? அருமை திரை இசை பாடலே என்று பாடுவதற்காக பல்வேறு முயற்சிகளை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இந்த நிகழ்ச்சி இனிமையாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பும் எனக்கு பேராதரவும் நான் அவரை பார்த்து வளைந்தேன் என்ற தலைமையில் திரை இசை பாடல்களை சிறப்பு என்று பேசுவதற்காக சந்தோஷ் அவர்களை வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையே முழங்கு. முல்லையம்மன் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ உமா மகேஸ்வரி இருவரும் தெய்வங்கள் ஆலயத்திலிருந்து சக பேச்சாளர்கள் நடுவிலே நட்சத்திரமாக சொலித்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய தம்பி சுதாகர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் இந்த ரசிக பெருமக்களுக்கும் தூரத்தில் இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் ரசிகர் மன்றத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் தாய் தமிழ் அன்னை தமிழ் மடியில் என்னை தவற வைத்த என் தாய் தந்தையர்களை வணங்கி, நடுவர்களே இன்னைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. என்ன தலைப்பு என்றால், மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து தடம் பிடித்தது திரை இசை பாடலா நாட்டுப்புற பாடலா, என்னுடைய பாணியில் சொல்லலாம் மக்கள் இசையா என்று நீங்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். மிக அற்புதமாக இருக்கிறது, மிக அற்புதமாக இருக்கிறது. எல்லாரும் அந்த நாட்டுப்புற இசையிலிருந்து வந்து பேசிய அனைவரும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்களுக்கு நம்ம எல்லாமே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அதான் நடுவர்களை நானும் 15 நிமிஷம் நின்று பார்த்தேங்க. என்னதான் பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. போங்க, அவர் வந்தாரு, என்னடா ஒன்னா கருப்புசாமி அழைக்கிறாரு, உங்கள்கிட்ட மட்டும் தான் பக்தி இருக்கா, எங்கள்ட்ட பக்தி இல்லையா? நடுவர் அவர்களே, எல்லாரும் ஈஸ்வரி இல்லாத குரல் இருக்கா ஆலயத்துல? சித்துக்குடி முருகதாஸ் இல்லாத பாடல்கள் இருக்கா? இல்ல பெங்களூரு ரமணி அம்மா இல்லாத குரல் இருக்கா? என்ன சொல்லணும்? எத்தனை பேர் சீர்காழி கோவிந்தராஜனும் TM சமுந்தரராஜனும் பாடாத பாடல்களா? என்னங்க சொல்றீங்க? திரையில ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இவ்வளவு நேரம் பேசிட்டு போயிருக்கீங்களா? நீங்களும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே. தெரியாம பாத்துட்டேன். கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க. அந்த அம்மா வந்தாங்க, என்னமா எங்களுக்கு பஸ் இல்லன்னாங்க. இப்ப போடுற குறுக்க போடுறது ஓட வைக்கணும் பாருங்க. அந்த பைபாஸ் போட்டான் குறுக்க வழியா போற பஸ் எல்லாம் இதுல வந்துரும். பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பைபாஸ்ல கையில குறுக்க ஏற முடியாது. இப்ப பாருங்க, போடுறப்ப கோயில் வழி தான் போய் ஆகணும். அம்மா அந்த அம்மாக்காக, ஏமா இந்த அம்மா பத்தி தெரியுமா உனக்கு? ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா, யாரை கேட்டாலும் சைக்கிள்ல ஒரு பையன் சின்ன பையன் போனாலும் லிப்ட் கட்டு ஓடி போயிடும். அப்படியா? ஆமா ஆமா.